ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சர்வதேச செய்தி. இந்த சர்வதேச செய்தியை நீங்கள் கேட்கும்போது நினைக்கலாம், ஏற்கனவே நம்ம ஊர்லேயே 1000 பிரச்சனை இருக்குது, ஏன்னா நமக்கு பர்சனலாக 1000 பிரச்சனை இருக்குது, இது இருக்குது, இதை விட்டுட்டு ஒரு சர்வதேச செய்தி கேட்கணுமா, இதில் என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்கலாம். ஆனால் இது பிற்காலத்திற்கு அடுத்த சந்ததியினருக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, இப்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அது நீங்கள் நாளைக்கு வருத்தப்படுறதை விட இதெல்லாம் இன்றைக்கே தெரிஞ்சுக்கிறது நல்லது. நாளைக்கு நமக்கும் இது நடக்கலாம். அந்த மாதிரியான செய்தி தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல்ல எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இது ஃப்ரான்ஸ் தொடர்பான செய்தி. அது ஃப்ரான்ஸில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சரியா, ஒரு பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கு என்ன பிரச்சனை, உலகத்துக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரதமர் யார், எதுக்காக இது பண்ணியிருக்காங்க, அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்த்தா நீங்களே புத்தின் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது என்னென்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் எலிசபெத் பான்னு சொல்லி ஒரு அம்மா பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. 2022 ஃப்ரான்ஸ் அதிபராக மேக்ரோன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2வது முறையாக. ஏன்னா இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அம்மா எலிசபெத் பான் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இப்போ அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஆணு உறவு கொள்வது தான் அதோட இது. சரியா, இந்த ஹோமோசெக்ஸ்னுவாங்கள்ல, இந்த ஹோமோசெக்ஸில் ஆர்வம் இல்லை, அதை ஓப்பனாக அறிவித்த ஒரு தம்பி தான் அங்கே பிரதமராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வெறும் 36 வயசு தான். அதாவது ஃப்ரெஞ்சு வரலாற்றிலேயே இளம் வயது 36 வயதில் ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் இவர் தான் அப்படின்ற ஒரு சாதனையும் அவருக்கு இருக்குது. அதுபோக உலகின் முதல், அதாவது ஆணும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஹோமோசெக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தன் பாலின ஈர்ப்பாளர் அப்படின்ற ஒரு நபர் பிரதமராக இருக்கிறதும் ஓப்பனாக ஆகிருக்கிறது இதுதான் முதல் முறை. சரி, அவன் ஆகிட்டு போகிறான், நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சர்வதேச அரசியலில் உக்ரைன் வாரிலிருந்து அமெரிக்காவை ரஷ்யா கடுமையாக எதிர்ப்பதற்கும், இஸ்ரேலை ரஷ்யா கடுமையாக எதிர்ப்பதற்கும் ஏன்னா இந்த அடிப்படை தான் காரணம். அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை கேட்டால் ஷாக்காயிருவீங்க. உலக போருக்கும், அதாவது உக்ரைன் போருக்கும், இவன் டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஆணும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரான்ஸில் தேர்ந்தெடுக்கும் என்ன முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் உள்ள முடிச்சு போடுறீங்க அப்படி மாதிரி நீங்கள் கேட்கலாம். இதை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. வாங்க தொடரலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுக்குன்னா, அதாவது இராணுவ நடவடிக்கைன்னு போட்டு இன்றைக்கி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த ஜெலன்ஸ்கின்னு சொல்லி உக்ரைனுடைய பிரதமர். சரியா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூதர். அது முதல்ல இப்போ பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, வெஸ்ட்டோட போய் சேர போகிறாரு. இது G7 நாட்டோ கூட்டமைப்போட போய் சேரணுன்றதா இவரை வான்னு இழுக்கிறான் அமெரிக்கா. ஆனால் இவர் அதை நோக்கி போகிறதுனால அவனோட போய் சேருவியான்னு சொல்லி தான் ரஷ்யா உக்ரைனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரியா, இது ஏன் அடிக்குது? இது ஒரு வகையில் இருக்குது. ஏன்னா இது எண்ணெயை ஆட்டையை போடுறது, பல வளங்களை ஆட்டையை போடுறதுக்கு இந்த ரஷ்யா பகுதியில், அதாவது ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது தான் உக்ரைன். ஸோ அதுக்குள்ளே நுழைவதற்கு அமெரிக்கா போடுற திட்டம் தான் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட, கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு புட்டின் ஒரு 1 மணி நேரம் 10 நிமிடம், அதாவது என்னென்னா, இந்த உக்ரைனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ என்னென்னா, திடீர்னு அவர் தொழிலதிபர்களை அழைத்து பேசினார். யார்? புட்டின். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏன் போராடுறோம், ஏன் சண்டை போடுறோம் அப்படின்னா, வேர்ல்டு ஆர்டரை மாற்றுறதுக்கு. ஏன் வேர்ல்டு ஆர்டரை நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஸ்ட் இருக்கு இல்லையா, குறிப்பாக இந்த அமெரிக்கா, ஜப்பான், இந்த G7 சொல்லக்கூடிய ஜப்பான், இட்டாலி, USA, பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க பூராமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தை வேறு ரூபத்தில் அந்த மதங்களையும் மாற்றுறதுக்கு, அதாவது இப்போ மதம் ஒவ்வொரு இஸ்லாம் மதம் ஒரு ஸ்டைலில் இருக்குது, கிறிஸ்தவ மதம் ஒரு ஸ்டைலில் இருக்குது, யூத மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, இப்படி மதங்கள் இருக்கு இல்லையா. இதில் என்னென்னா, பெரும்பான்மை உலகத்தின் இப்போ இந்தியாவில் பெரும்பான்மை மதம் இந்துயிசம். அப்புறம் அரபு ரீஜனில் பார்த்திங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் உலகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக இருக்காங்களே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதத்தில் உள்ள விஷயங்களையே மாற்றுறது, மத நம்பிக்கையே சில மாற்றங்களை ஏற்படுத்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர்கள் போக்குக்கு அந்த உலகத்தை கொண்டு போகிறது. ஏன்னா கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரோட உறவு வைத்துக் கொள்வது, அப்புறம் ஓரின சேர்க்கையாளர்,
இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஊக்குவித்து இதை ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கப்புறம் மெடிக்கல் மாஃபியா இதில் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து சாக வரைக்கும் அது வந்து மெடிக்கல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறது, அதன் மூலமாக எக்யூப்மெண்ட் வியாபாரம் பண்ணுறது, அதை வைத்து மருத்துவர்கள் காசு சம்பாதிக்க விடுறது, இதை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிறது. இதை ஆக்கி இப்போ அதுதான் பீக்கில் போயிட்டுருக்கு. மெடிக்கல் மாஃபியா வந்து இப்போ பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அந்த எக்யூப்மெண்ட் சேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதங்களுக்கு இணையான ரேட்டில் வந்து எக்யூப்மெண்ட்ஸு புது கண்டுபிடிப்புகளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிறதுனால நோய்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இப்படி இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதுலேயும் மனித உறவுகள்லையும் உள்ள போகுது. அவன் குடும்பத்தில் பண்ண மாட்டான், யூதம் பண்ண மாட்டான், சரியா? யூதம் பண்ண மாட்டான், அவன் ஆர்த்தடாக்ஸ் யூதன்வான், அவன் வந்து இந்த இதில் தான் கல்யாணம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா பிற மதத்தினர் இருக்காரு இல்லையா, இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ இந்துக்களையோ வந்து என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பூத்தி விட்டு, ஏன்னா நம்மால் தான் விளம்பரம் போட்டு ஆசையை காட்டினா சாப்பிட்ருவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த சிக்கன் இருக்குது, KFC இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஆடே வந்து அதை சாப்பிட தூண்டும். நான் சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இப்போ கேட்பரி சாக்லேட் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்து விளம்பரங்களே, சில ஐஸ்கிரீமு மேக்னெட்டோலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும்னு தோணுது இல்லையா, தூண்டுது இல்லையா, அந்த மாதிரி அங்கங்கே பரப்பி விட்டுருவான். இப்போ பிரியாணிக்கு கோக்கு காம்பினேஷன் தான். பிரியாணிக்கு கோக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா இந்த உணவு குழாயில் இருக்க எண்ணெயெல்லாம் உள்ளே போகும் அப்படின்னாங்க. அதில் வந்து குளிர்ச்சியை குடிக்க வைக்கிறது, கோக்கை குடிக்க காம்பினேஷன் போடுறது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பிரியாணி கடைக்காரன் கொடுத்து காம்பினேஷனில் போட்டேன்னா அவனுக்கு கோக்கு 10 ரூபா, ஆனால் தனியாக வாங்கினேன்னா 15 ரூபா அப்படின்னு சொல்லி இதை வந்து மக்களிடம் பழக்கப்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்கள், இப்போ உள்ள சிறுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணுன்ற ஒரு பழக்கத்தை இந்த 10-15 வருஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த மனித உறவில் ஆண் பெண் உறவை தாண்டி ஏன்னா ஓரின சேர்க்கையாளர் உறவை ஊக்குவிக்கிறதும், அப்புறம் வந்து அதிலே ஆண் உறவை வைத்துக்கொள்வது, பெண் உறவை வைத்துக்கொள்வது, ஆணை பெண்ணாக மாற்றுவது, இந்த மாதிரி இதை வந்து இது ஒரு ஃபேஷன்ற மாதிரியும் இது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அது மைண்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டு என்னென்னா அதில் ஒரு தொழில் பண்ணுறது, சரியா? அதில் ஒரு பெரிய அளவில் இது பண்ணுறதுன்றதுக்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து சுருக்கமாக புத்தின் சொன்னார். இது மட்டும் இல்லாமல் மனித இனத்திற்கே எதிரான பல செயல்களை ஊக்குவித்து அதை வியாபாரமாக்க பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம வேர்ல்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும், இவர்களை துரத்தி விட வேண்டும், அமெரிக்காவை துரத்தி விட வேண்டும், யூதர்களை துரத்த வேண்டும் சொல்லிட்டு அவர் உள் வேலை பார்த்துட்ருக்காரு. அது சக்ஸஸாக போயிட்டுருக்கு, ரைட்டா? இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2022 தேர்தல் நடக்குது. 2வது முறையாக மேக்ரோன் வந்து ஜனாதிபதியாக அங்கே தேர்வாகிறார். இங்கே ஃப்ரான்ஸில் முதல் முறையெல்லாம் அவருக்கு பயங்கர ஆதரவு வந்தது, இளைஞராக உள்ளே வந்தார் பெரிய அளவில். 2022 வந்ததுக்கப்புறம் தொழிலாளர் விரோத சட்டத்தை உள்ளே கொண்டு வர்றார், பென்ஷன் சட்டத்தை உள்ளே கொண்டு வர்றாரு. இன்னும் சில சட்டங்களை பார்த்தோன்னே மக்கள் கொந்தளித்து வெடித்து சதறிட்டான். ஃப்ரான்ஸ்லாம் இந்தியா மாதிரி சும்மா வீட்டில் உட்காந்துருக்க மாட்டான். என்ன தான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, என்ன தான் வருமானம் வந்தாலும் சரி, அரசு வந்து நமக்கு எதிராக இருக்கிறது என்றால் அந்த அரசுக்கு எதிராக உடனே கொதித்தெழுந்து விடுவார்கள், ரைட்டா? அந்த கொரோனா காலத்தில் ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருந்த கூட ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய புரட்சி மாதிரி நடந்தது, பெரிய அளவில் நடந்தது. அந்த கொரோனா காலத்தை அது சரியாக கையாளலன்னு மேக்ரான் மேலே ஒரு கெட்ட பேர் இருந்ததா. 2022 அப்புறம் மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகி மேக்ரான் மேலே கெட்ட பேர். ஆனால் மேக்ரான் என்ன பண்ணுறாருன்னா அவர் கட்சி சார்ந்த ஆட்சி தான் அங்கே நடக்குது, அதுவும் வந்து மைனாரிட்டி ஆட்சி நடக்குது. ஏன்னா அதுக்கு பிரதமராக இருந்தவர் தான் எலிசபெத் பான். இந்த எலிசபெத் பானுக்கு 62 வயசு ஆச்சு. இந்த அம்மா வந்து மைனாரிட்டியாகவே 2 வருஷமாக ஓட்டுது. ஆனால் பார்லிமெண்ட்டில் பெரிய பிரச்சனை, எதிர்கட்சி பிரச்சனை ஆனோடனே டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, ஏன்னா உலகத்தையே ஈர்க்கும் இல்லை எல்லாரையும். இப்போ நம்ம டைவர்ட் பண்ணி ஏதோ ஒன்று நடந்துட்டு காவிரி பிரச்சனை இழுத்து விடுவாங்க பாருங்கள், இல்லைனா கேரளாவில் இந்த டேம் பிரச்சனை இழுத்து விடுவாங்க பாருங்கள், தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இருந்தால் இல்லை கர்நாடகாவில் பிரச்சனையாக இருந்தால். அது மாதிரி என்ன பண்ணுறாரு, டப்புன்னு ஒரு 36 வயசு பையனை வந்து அவர் ஏற்கனவே கல்வி அமைச்சராக இருக்கார். இப்போ ஓரின சேர்க்கையாளர் ஒரு நாட்டோட கல்வி அமைச்சராக இருந்தால் அந்த கல்வி சிஸ்டத்திலே மாற்றம் கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். இப்போ தெரியுதா? அப்போ அதுலேயே வந்து சின்ன வயசுலேருந்தே அப்போ இது தவறு இல்லை அப்படின்ற மாதிரியாக ஆனால் பாடங்களையும் இதுகளையும் உள்ளே புகுத்திடுவாங்க மெதுவாக. அதுக்காக தான் கல்வித்துறையில் போட்டு வச்சுருக்காங்க. கல்வித்துறை வந்து இராணுவத்துறையை விட ஆபத்தானது, சரியா? ஏன்னா கல்வித்துறையில் நீங்கள் போய் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பூத்திட்டீங்க அப்படின்னா அவனோட வாழ்நாள் ஃபுல்லாக மாற மாட்டான். அப்படியே ஒரு மைண்ட் செட் ஆக்கி விட்டுலாம், எதையாவது பொய்யை உண்மையாக்கிடலாம், உண்மையை பொய்யாக்கி விட்டுலாம். ஸோ அதனால் கல்வித்துறை அமைச்சராக இந்த கேப்ரியல் ஆட்டல் அப்படின்றவன் வந்து நியமிக்கப்படுறாரு. 36 வயசு. அவர் ஏற்கனவே 2 வருஷமாக கல்வித்துறையில் இருக்கார். 34 வயசுலேயே அமைச்சராகிறாரு. இப்போ இவரை தூக்கி பிரதமராக்குறாரு. அப்போ என்ன உலகம் பூரா என்ன பார்க்க 36 வயது இளம் பிரதமரா அப்படின்னா இதை பற்றியே பேசுவாங்க.
ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி மக்கள் பிரச்சனையை மறந்துடுவான். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர்னோடனே அதை பற்றியே தான் பேசுவானே தவிர இந்த மேக்ரான் ஆட்சி சரியில்லை, அதாவது மக்கள் குற்றம் சாட்டுறது மேக்ரானை நீ பதவி விலகிட்டு திருப்பி எலெக்ஷன் வைக்கணும். அது இல்லாமல் அவர் பதவியில் இருப்பாராம், இவர் மேலே வர பரியெல்லாம் பிரதமர் மேலே போட்டு பிரதமரை மாற்றி விடுவாராம், கல்வித்துறை அமைச்சர் மாற்றி விடுவாராம். மாற்றி விட்டு இந்த தம்பியை வந்து கேப்ரியல் ஆட்டலை வந்து நேற்று பிரதமர் ஆக்கியிருக்காரு. சரியா? இப்போ இது எதை காட்டுது என்றால் புத்தின் சொன்னது சரியாயிருச்சு அப்படின்னு. புத்தின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 7 நாடுகள் இருக்கு இல்லையா, G7, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இவர்கள் எல்லாமே ஜப்பானில் அப்படி பண்ண மாட்டான் ஓரளவுக்கு. ஆனால் இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து பிட்டை போட்டு முதல்ல இந்த ஓரின சேர்க்கையை அப்படியே ஊக்குவிக்கிறது. வேறு ஓரின சேர்க்கையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஓப்பனாக சொல்லிடலாம், பிரதமராக கூட ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது. ரைட்டா? ஆயிடலாம். அதெல்லாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஆணும் உறவு வச்சுக்கலாம், பெண்ணு வச்சுக்கலாம். இதில் என்ன தப்பு இருக்குது பாரு. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார், அவரை பிரதமராகவே ஆகிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்து இதை வந்து பிரபலப்படுத்தி இன்னொரு 10 வருஷம் 20 வருஷத்தில் ஏன்னா நீங்கள் வந்து வேறு ரூபத்துக்கு இதை கொண்டு போய் என்னன்னா எங்கே பார்த்தாலும் ஓரின சேர்க்கையாளராக இருப்பான் பலர். ஏன்னா இது இயற்கைக்கு புறம்பானது அப்படின்னா வந்து இயற்கைக்கு புறம்பானது தான். அது சிலருக்கு அந்த உணர்வுகள் இருக்கலாம். 0.001% அது இலைமறைவு காய்மறைவாக இருந்துகிட்டு இருந்தது காலகாலமாக. அது வந்து மகாபாரதத்தில் கூட இருக்குது. இன்னும் பல இதில் கூட அந்த காலகட்டத்தில் எழுதும் போதே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்திருக்காங்கன்றத எழுதுகிறாங்க. அது வந்து ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு சாபக்கேடு அப்படின்வாங்க. இல்லை அது வந்து ஒரு பிறவியிலே வர்றது. சரி, அது வந்து வர்றது. ஆனால் அதை பூஸ்டப் பண்ணி மேலும் வளர்த்து அந்த இனத்தை வந்து பெருசாக கொண்டு வந்து ஒரு பிரதமர் ரேஞ்சுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது உலகத்தில் இதெல்லாம் சரி, தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃப்ரான்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுட்பாலில் ஜெயிக்கும்போது கிலியான் மாபேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், அவன் தான் கேப்டன், அவன் தான் வந்து அதிக கோல் போட்டவன். அவன் என்ன பண்ணுறான்னா, வேர்ல்டு கப் ஜெயித்த உடனே அவன் காதலியை அப்படியே தூக்கி காட்டினோன்னா அந்த ஃபோட்டோ பயங்கரமாக இப்போ ப்ராப்ளம் ஆச்சு. யாரான்னு பார்த்தா அவன் காதலி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். புரியுது அவங்களுக்கு? ஸோ அப்போ வந்து ஃபுட்பால் வெறியர்கள் யூரோப்பில் ஏகப்பட்ட பேர் இருக்கான். அப்போ அவன் ஸ்டாராக நினைக்கக்கூடிய, பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய, அவன் பெரிய சூப்பர் ஸ்டாராக நினைக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தூக்கி கொஞ்சிறான்னு வைங்களேன். அப்போ இது தப்பு இல்லைன்ற மாதிரி அதை நோக்கி தானே இப்போ ரஜினி வந்து நம்ம சிகரெட் குடிப்பார், அதாவது தூக்கி போட்டு பிடிப்பார், அதெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இதுனா ரஜினினாலே நிறைய பேர் அந்த ஸ்டைலுக்காக சிகரெட் குடிக்க தோன்றினார்கள். அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. டிரான்ஸ்ஜெண்டர் தூக்கி கொஞ்சினோடனே சரி நம்மளும் டிரான்ஸ்ஜெண்டர் காதலிக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்குறது. இது ஃப்ரான்ஸ் தான் இந்த கேடுகட்ட வேலையை தொடர்ந்து ஊக்குவித்து செய்து கொண்டிருக்கிறது. இது உலகம் பூரா பரப்புறது, அங்கேருந்து தான் போகும். இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சா இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. எனவே தான் புட்டின் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உலக ஆர்டரை மாற்றணும், இந்த சாத்தான்களை ஒழித்தாக வேண்டும். யூதர்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும், ஃப்ரான்ஸாக இருந்தாலும் இவர்களை ஒழித்து விட்டு ஏன்னா புதிய ஆர்டரை கொண்டு வரணும்னு அவர் சொன்னதுக்கான காரணம் இதுதான். ஸோ இதை வந்து நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஃப்ரான்ஸில் ஒருத்தன் வந்து இப்படி வந்திருக்கு, அதிபரை பிரதமராக போட்டிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய உள்குத்து. 20 வருடம் கழித்து நம்ம வீட்லேயும் நம்ம ஏரியாலையும் நம்ம இதுலேயும் இந்த மாதிரியான மாற்றங்கள், இயற்கைக்கு மாறான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது நீங்கள் பல பேருக்கு இஷ்டம் இருக்கும், பார்க்குறதுக்கு இஷ்டம் இருக்குது, அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இது வந்து சமூகத்துக்கான ஒரு செய்தியாக நான் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று தான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.